நம்முடைய உமன் எம்பவர்மெண்ட் டீம்ல ஒரு பிரைஸ்லெஸ், அதாவது லேடி லீடர்கள் நிறைய இருக்காங்க. அதுல வந்து ஒரு சாதனையாளர்கள் அப்படின்னு எடுத்துட்டா நம்ம கவிதா ராம்குமாரை வந்து சாதனையாளர் லிஸ்ட்ல சொல்லலாம். நிறைய சாதிச்சிருக்காங்க. நிர்ஜராவாக, அப்புறம் டிரான்ஸ்லேட்டராக, அப்புறம் நிறைய விஷயங்கள் அவங்க வந்து தன்னை வந்து தனித்துவத்தை காமிச்சிருக்காங்க. அவங்களுடைய தனித்துவத்தை நிறைய விஷயங்களை காமிச்சிருக்காங்க. அந்த வகையில் நான் பேசுறது கேக்குதாமா? ஹலோ, வேடாஜி சார் கேக்குதா? சார் கேக்குது சார். கேக்குது சார். சரி, ரைட் ரைட், மகிழ்ச்சி. அப்போ அந்த மாதிரி பெண்கள் வந்து பெருகி மேல வரும்போது அவங்கள வாழ்த்துவதும், அவங்களுக்கு வந்து உற்சாகம் கொடுப்பதும், அவர்களுக்கு வந்து பின்னால் இருந்து வந்து அவங்களை இயக்குவதும் நமக்கு வந்து அவங்களுக்கு நாம் செய்ய வேண்டிய வேலை. என்ன காரணம்னா, சமுதாயத்துல இன்றைக்கும் கூட பெண்ணடிமைத்தனம் வந்து நிறைய இருக்கு. பெண்களை வந்து முன்னுக்கு வரக்கூடாதுங்கிற ஒரு இது இருக்கு. ஆனால் கவிதா ராம்குமார் நம்ம ஆர்சிஎம் பொறுத்த வரைக்கும் நம்ம டிசிஜி வந்து பெண்களை முன்னிலைப்படுத்தி தான் உமன் எம்பவர்மெண்ட்டை வந்து பண்ணிட்டு இருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா ஹைஜீனிக் கேம்ப் நிறைய வேலைகளை வந்து கவிதா ராம்குமார் நிறைய பண்ணிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, நம்ம ட்ரெயினர், நம்முடைய கீசோல் ட்ரெயினர் மேடம் வந்து அவங்க தமிழ்நாட்டுல ஜூம்ல வந்து அவங்க போஸ்டர் போட்டாலே சார் கவிதா ராம்குமார் ரெடியான்னு இன்னைக்கு கேட்பாங்க. என்னன்னு கேட்டா அவங்களுக்கு டிரான்ஸ்லேஷனுக்கு ஒரு ஆள் வேணும். அதனால அவங்க கூப்பிட்டு கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல டிரான்ஸ்லேட்டர் கூட, அதே மாதிரி மல்டிபிள் பர்சனாலிட்டி உள்ள ஒரு லேடி. இப்போ பார்த்தா நெட்ஒர்க் ஃபுல்லா டெவலப் பண்ணிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. நாகர்கோவில் வேக்கண்ட் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அதனால கண்டிப்பா நல்லா வின் பண்ணி வருவாங்க. அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அவங்களை வரவேற்பதற்காக நம்ம மத்தியில உமன் எம்பவர்மெண்ட் டீமுடைய சிங்கமங்கை வெண்மதி மேடம் இருக்காங்க. வெண்மதி மேடம், ஆர் யூ ஆல் ரைட் மேடம்? டிராவல் இருக்கிறீங்களா இல்லைன்னா ஒன்றரை இருக்கிறீங்களா? சரி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அவங்க வந்து நம்ம வெண்மதி மேடத்தை நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க. ஒரு சின்ன வரவேற்புரையோட தொடங்குங்க மேடம். வாழ்த்துக்கள். சரிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அனைவருக்கும் மாலை வணக்கம், குட் ஆசியம். இந்த கூட்டத்தை கலந்துக்கிட்ட அத்தனை வீரர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். எமரால் சார் அவர்களுக்கு நன்றி. தொடர் கூட்டங்கள் அப்படின்னு 2 மணி 6 மணி 8 மணி அப்படி தொடர் கூட்டங்களாக நடத்திட்டு இருக்கிறாரு. அதாவது அதாவது மழை பெய்தால் நான் விடாது தொடர்வேன் அப்படிங்கிற மாதிரி எமரால் சார் அவருக்கு நன்றி சொல்லிட்டு, நான் வந்து கவிதா ராம்குமாரை வெல்கம் பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. கவிதா பத்தி நீங்க நிறைய சொல்லிட்டீங்க. அதே மாதிரி நானும் நிறைய இருக்கு. இன்னைக்கு கூட மத்தியானம் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டோம் 2 பேரும். பிரியங்கா மேம் சொன்னதெல்லாம் வந்து அவங்க நிறைய என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. நிறைய வந்து பெண்களுக்கு விமன் எம்பவர்மெண்ட் மூலமா நிறைய கொண்டு போகணும். உடான்ல வந்து நிறைய லேடிஸ் சேர்த்து, ஏன் உடான், எதுக்காக உடான் அப்படின்றத அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றத ரொம்ப பேசுனாங்க. நம்ம பெரிய கொடுக்கணும், லீடர்ஸ்க்கு போய் லேடிஸ்க்கு போய் கொண்டு போய் சேர்க்கணும், எல்லாருக்கும் கீசோல் பத்தி கொண்டு போய்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு பொருளும் அவ்வளவு அற்புதமான பொருள் அப்படின்றத பத்தி ஷேர் பண்ணாங்க. எனக்கு அப்ப அவங்க சொல்லும் போதே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சாயந்தரம் மீட்டிங் அவங்க தான் அப்படின்னு உடனே உண்மையில ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறதுல ஒரு அற்புதமான ஒரு லீடர். அவங்கள வந்து வெல்கம் பண்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வெல்கம் கவிதா ராம்குமார். உங்களுடைய பணி சிறக்க இன்னைக்கு உண்மையிலே வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் நிறைய விஷயங்கள் நீங்க இன்னைக்கு சொல்ல போறீங்க. நானும் ஆவலா காத்துட்டு இருக்கேன். நன்றி நன்றி சொல்லிட்டு உங்களை வாழ்த்துவதற்கு, அது உங்களை வெல்கம் பண்ணுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த எமரால் சார் அவர்களுக்கும் நன்றி. நன்றி சார். தேங்க்யூ சார். அனைத்து லீடர்களுக்கும் நன்றி. நன்றி 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 நன்றி. வாழ்த்துக்கள். வாங்க கவிதா மேடம், ஆல் தி பெஸ்ட். நன்றி சார். அனைத்து லீடர்களுக்கும் வணக்கம். என்னுடைய நன்றிகள் எமரால் சாருக்கு, வெண்மதி மேடம்க்கு மற்றும் எல்லா லீடர்ஸ்க்குமே என்னுடைய நன்றிகள். ஏன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கொஞ்ச நாளா வந்து சரியா மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ண முடியல அப்படின்ற சுச்சுவேஷன் இருந்தா கூட, நம்ம என்னைக்குமே ஆர்சிஎம்ல இருக்கோம், நம்ம டிசிசி ஐயாவுக்கு என்னைக்குமே நன்றி சொல்லிட்டே இருக்கோம் அப்படிங்கிறது உண்மைதான். கண்டிப்பா டீமோட டெவலப்மெண்ட் வந்து கண்டிப்பா வேணும். இத்தனை வருஷம் நம்ம இருக்கோன்றதை விடவும் நம்ம எந்த பொசிஷன் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ரொம்ப தேவையான ஒண்ணு. அதுலயும் லேடிஸ் வந்து இதை வந்து நிறைய பேர் வந்து இந்த பின் அச்சீவ்மெண்ட்டுக்கு வரும்போது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய மாற்றமா இருக்கும், ஏற்றமாவும் இருக்கும்.
கண்டிப்பா பெண்களுக்கு எல்லாருக்குமே உதாரணமா நிறைய பேர் இந்த பிசினஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க லேடிஸ் அப்படின்னு சொன்னா கூட நம்ம இன்னும் நிறைய பேர் வரணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம டிசிஜி ஐயாவோட கனவோ இல்ல பிரியங்கா மேடமோட கனவோ ரெண்டுமே தான். அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய போராட்டங்கள் தாண்டி தான் ஒரு பெண் வந்து வெளியே வராங்க. அது வந்து ஒரு மௌன போராட்டமாவும் இருக்கலாம். வெளியில பேசி சண்டை போட்டு அப்படின்றது இல்லாம சத்தம் இல்லாம கூட அவங்க வந்து ஒரு போராட்டத்தை தாண்டி தான் வந்து இந்த எந்த ஒரு விஷயத்திலயுமே வந்து சாதிக்க முடியும். அது வந்து எழுதப்படாத விதி அப்படிதான் சொல்லணும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஈஸியான ஒரு வழியை வந்து காமிச்சிருக்காங்க நம்மளுடைய லீடர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்துல வந்து எங்களை இந்த பிசினஸுக்கு கொண்டு வந்த ராஜு சாருக்கு நன்றி சொல்லிட்டு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்னுடைய ஒரு ஸ்ட்ராங் லைன் ஆஃப் ஸ்பான்சர்ஸ் எனக்கு இருக்காங்க. அப்பவும் வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா அப்பவும் வந்து அதை வந்து இன்னும் பெனிஃபிட்டை நிறைய எடுத்துக்கிட்டு நிறைய வந்து நான் என்னுடைய டீமை கொண்டு வரணுன்றதுக்காக நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா வந்து ஒரு ஒரு பெரிய அச்சீவ்மெண்டோட சாதனையோட அடுத்த முறை உங்களை சந்திப்பேன் நானு. அதுல வந்து எந்த மாற்று கருத்துமே இல்ல. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த 8 மணி மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் நாலேஜ் நிறைய லீடர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நானும் முடிந்த போதெல்லாம் கலந்துட்டு இருக்கேன் இந்த மீட்டிங்ல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே எல்லா பொருளையும் நம்ம யூஸ் பண்றோமா, ஒரு புது பொருள் வந்து அது தெரிஞ்சுக்கிறதுல எவ்வளவு ஆர்வமா இருக்கும் அப்படிங்கிறதுக்குலாம் இன்னைக்கு வந்து விடை தெரிய போகுது. நான் வந்து ரொம்ப ஏன்னா ஒரு பொருளுமே வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் வந்து கீசோல்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. கீசோல் கண்டிப்பா வந்து ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். ஏன் அப்படின்னா கீசோல் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை வந்து இன்னைக்கு பெண்கள் வந்து கையில எடுத்து ரொம்ப அதிக அளவுல சாதிச்சுட்டு இருக்காங்க. அது வந்து மறுக்கவே முடியாத உண்மை. இன்னைக்கு நம்மளுடைய கூட இருக்கிற நம்ம அணியில இருக்க மட்டும் இல்லாம இந்த தமிழ்நாட்டுல இருக்க அனைத்து பெண்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுக்குறோம், ஒரு வாழ்க்கைக்கான வாய்ப்பை கொடுக்குறோம்னா அது கீசோல் எளிமையா நம்ம செய்ய முடிய ஒரு விஷயம். அதுல வந்து ஒரு பொருள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா எல்லாருக்குமே நம்ம ஆர்சிஎம்ல இருக்க எல்லாருக்குமே தெரியும் 100% பொருட்களை உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய எழுதப்பட்ட விதிதான். அது 100% ப்ராடக்ட் யூசேஜ் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா 100% ப்ராடக்ட் யூசேஜ் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஒரு பொருளை வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்றோம், நம்ம ஆர்சிஎம்ல இருக்க எல்லா பொருளையும் யூஸ் பண்றோமான்ற கேள்விய நம்ம அடிக்கடி நம்மள கேட்டுக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பா இருக்கு. யாரா இருந்தாலும் ஆண்களோ பெண்களோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்சிஎம்னு ஒரு பிசினஸ்ல இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து என்ன நம்ம இந்த ப்ராடக்ட் வந்திருக்கு, என்ன ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வெளியே போய் இதுல இருக்கிற பொருளை என்ன வாங்குறோம், அது ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், ஒரு ஷூவா இருக்கட்டும், செப்பலா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அதை நம்ம வெளியே வாங்குறோமான்றத நம்ம மறுபடியும் நாமளே வந்து திருப்பி யோசிச்சு பார்க்கலாம் அப்படின்றதுதான். ஏன்னா நம்ம உமன் எம்பவர்மெண்ட் குரூப்லயும் அப்படிதான் பேசிட்டு இருந்தோம். நம்மளே திரும்பி பார்த்து மறுபடியும் நம்மள எல்லாரும் திரும்பி பார்க்க வைக்கணும்னா நம்ம வந்து கண்டிப்பா தொடர்ந்து ஒரு விஷயத்த செய்யணும். அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற விஷயத்த எல்லா விஷயத்திலயுமே செய்யணும் அப்படிங்கிறது. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜோடியான ஒரு ப்ராடக்ட் தான். ஜோடி புறா மாதிரி அது ஒரு ஜோடி ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட வந்து ரெண்டும் சேர்த்துதான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனோட தான் நமக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா அதோடைய தன்மை அப்படி இருக்கு, அதே சமயத்துல அதை உபயோகப்படுத்தும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மையும் அப்படி இருக்கு. அதனால கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து ரெண்டும் சேர்த்துதான் உபயோகப்படுத்தணும். வேற எந்த ப்ராடக்டும் இல்ல. அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நியூவா வந்திருக்கிற ரெண்டு அழகான ஒரு பேக்கிங்ல பார்க்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஆஹா இது ரொம்ப அழகா இருக்கே, பார்க்கவே சூப்பரா இருக்கே அப்படின்ற யோசிக்கிற ப்ராடக்ட் தான். சோ மார்க்கெட்ல என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இருக்கு, நம்ம வந்து என்ன ஒரு ப்ராடக்ட்ல இருக்கும் நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் சீரம் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து கொண்டு போய் கொடுக்க முடியும். சோ சீரம் அப்படின்னா என்ன, அதை ஏன் யூஸ் பண்ணும், எல்லாருமே யூஸ் பண்ணலாமா, யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கு. இது என்ன புதுசா சீரம்னு வந்திருக்கு, அதுக்கே சொல்லு ஒரு ப்ராடக்ட் அவ்வளவுதான் அப்படிங்கிறத தாண்டி நம்ம சீரம் அப்படிங்கிறது என்ன, அது வந்து என்னெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறது. சோ சீரம் அப்படிங்கிறது எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சருமத்துக்கான சீரம், அதாவது நம்ம ஸ்கின்க்கு யூஸ் பண்ற சீரம் வந்து அப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சருமத்துல இருக்கக்கூடிய புள்ளிகள், அந்த மாதிரியான தழும்புகள், இல்ல ஒரு மாதிரி பிக்மெண்டேஷன் சொல்லுவாங்க, கருப்பு கருப்பான புள்ளிகள் இருக்கும். இது எல்லாத்தையுமே குறைக்கக்கூடியதும் நம்மளுடைய சருமத்துடைய நிறத்தை வந்து அதிகரிக்கக்கூடியதுமா தான் சீரம் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு ஃபேஸ் சீரம், அதாவது முகத்துக்கு தடவக்கூடிய நம்ம சீரம் அப்படிங்கிறது. இதை எல்லாருமே யூஸ் பண்ணலாமா, கண்டிப்பா எல்லாருமே யூஸ் பண்ணலாம். யாரெல்லாம் வந்து நம்மளுடைய சருமத்துக்கு வந்து கேர் எடுத்துக்கணும், நம்ம அதை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே வந்து இந்த சீரமை யூஸ் பண்ணலாம். ஜென்ஸும் யூஸ் பண்ணலாம், கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு ஃபேஸ் வாஷ் மட்டும் யூஸ் பண்ணா போதும் அப்படிங்கிற நிலை தாண்டி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா க்ளோ அப் வந்து நிறைய ஆண்கள் வந்து இன்னைக்கு யூஸ் பண்றாங்க ஆர்சிஎம்ல இருக்கவங்க.
அப்ப க்ளோ அப் மட்டும் போதுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் சீரம். அதாவது நம்மளுடைய இது வந்து ஒரு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் கிடையாது. அதாவது ஒரு அழகு சாதன பொருள் கிடையாது. கண்டிப்பா இது வந்து நம்மளுடைய சரும பராமரிப்புக்கான ஒரு சாதனம். அழகு சாதன பொருளுக்கும் சரும பராமரிப்பு சாதன பொருளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சரும பராமரிப்பு அப்படின்னு சொல்லும் போது இப்ப யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்? ஜென்ஸ், லேடிஸ் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். தேவையா? இது தேவையா? மாய்ஸ்சரைசிங் கிரீம் அப்படிங்கிறது வேற, சீரம் அப்படிங்கிறது வேற. அது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கிட்டா அது ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். ஏன்னா சீரம் அப்படிங்கிறது மாய்ஸ்சரைசிங் கிரீம் வந்து திக்கா இருக்கும், ஒரு நிறைய திக்னஸ் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பொருள். ஆனா சீரம் அப்படிங்கிறது அப்படி இல்லை, ஒரு லைட்டான ஒரு எண்ணெய். இது வந்து பாத்தீங்கன்னா சீரம் அப்படிங்கிறது தனித்தனியா ஒரு எண்ணெயா அது வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். நிறைய பேர் குங்குமாதி ஆயில் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய பேர் இந்த வெட்டி வேர் அந்த மாதிரியான சீரம் இருக்கு. சீரம்லயே வந்து நிறைய விதவிதமான சீரம் இருக்கு. அதாவது இந்த சருமத்தை நிறத்தை சரி பண்ணக்கூடிய சீரம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு மார்க்கெட்ல. விலையும் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன்னா சீரம் எல்லாமே வந்து கான்சென்ட்ரேட்டட் ஃபார்ம்ல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதோடைய விலை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். அப்போ அந்த சீரமோடைய தன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம சீரம்ல என்ன இருக்கு, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம சீரம்ல என்ன இருக்கு அப்படிங்கிறது நான் வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கிரீன் ஷேரிங் பண்ண போறேன். என்னோட ஸ்கிரீன் தெரியுதா? எஸ் சார், தெரியுது மேடம். தெரியுது மேடம். சோ இப்போ வந்து இந்த ஜோடி ப்ராடக்ட் வந்து சொல்லிட்டேன். நான் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து டெய்லி கேர், அதாவது முகத்துக்கு உபயோகப்படுத்தக்கூடியதுதான் ரெண்டுமே. ஒண்ணு வந்து டெய்லி மார்னிங் உபயோகப்படுத்தக்கூடியது, அதாவது காலை ஒரு நாள் முழுவதும் தேவையான ஸ்கின்னுக்கு தேவையான விஷயத்த கொடுக்கக்கூடியது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நைட் கேர், அதாவது இரவு சரி பண்ணக்கூடிய வேலையை செய்யக்கூடியது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம், இப்போ இதுல முக்கியமான இன்கிரீடியன்ஸ், அதாவது மூலப்பொருட்கள் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய். அதாவது நல்ல எண்ணெய் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நல்ல எண்ணெய் எந்த அளவுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லெண்ணெய்ன்றது எவ்வளவு நல்லதுன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சோ இந்த நல்லெண்ணெய் அப்படிங்கிறது சேர்த்திருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சூரியகாந்தி எண்ணெய். அதாவது சூரியகாந்தி எண்ணெய்னு சொன்னா நம்ம வந்து சாதாரணமா உபயோகப்படுத்துற சமையலுக்கு உபயோகப்படுத்துற இது, அது எண்ணெயே இல்லாத எண்ணெய் எல்லாம் கிடையாது. நிஜமாவே வந்து பாத்தீங்கன்னா விதைகள்ல இருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய்கள் வந்து நம்மளுக்கு உடம்புக்குமே சரி, அதாவது சருமத்துக்குமே சரி ரொம்ப அதிகமான நன்மைகள் கொடுக்கக்கூடியது. அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் இருக்கு, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சூரியகாந்தி எண்ணெய் இருக்கு, அதுக்கப்புறமா அரிசி தவிட்டு எண்ணெய் இருக்கு, பால் இருக்கு. இது நாலும் வந்து முதல் பொருள். இது வந்து பாத்தீங்கன்னா எந்த எந்த இதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா டே கேர் சீரம்ல இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 21 பொருட்கள் இருக்கு இந்த டே கேர் சீரம்ல மட்டுமே. எல்லாமே வந்து இயற்கையான பொருட்கள் மட்டும்தான். அப்ப நல்லெண்ணெய் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் என்ன செய்யுது, நல்லெண்ணெய் அப்படிங்கிறது என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சருமத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த ஒரு மாய்ஸ்சரைசர், அதாவது வந்து சருமத்துக்கு ஈரப்பதம் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு பண்பை கொண்டது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இதுல வந்து விட்டமின் பி இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சருமத்தின் மேல ஒரு பாதுகாப்பு படலமா இருந்து அதை வந்து பாதுகாக்குது. ப்ரொடெக்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து உங்க சருமத்தை வெளியில இருக்கக்கூடிய பாதிப்புல இருந்து பாதுகாக்கக்கூடியது. அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சருமத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இப்ப ரேஷஸ், இந்த மாதிரி ரேஷ் மாதிரியான ஒரு காயங்கள் அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் அதை வந்து ஆற்றக்கூடியது வந்து நல்லெண்ணெய். இதை வந்து தினசரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம உபயோகப்படுத்துறதுனால என்ன ஆகும்னா நம்மளுடைய சருமத்துல இருக்க பிக்மெண்டேஷன், அதாவது கரும்புள்ளிகள் மறைஞ்சு நம்மளுடைய சருமம் வந்து பாத்தீங்கன்னா லைட் ஆயிடும். அதாவது வந்து நிறம் வந்து நம்மளோடது நல்ல ஒரு பளிச்சுன்னு ஆகக்கூடிய தன்மை கொண்டது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி டேனா, அதாவது வந்து இப்ப டேன் ஆயிருக்கு நம்மளுடைய சருமம் வந்து பாத்தீங்கன்னா கருமையின படர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த கருமையை குறைக்கக்கூடிய தன்மையும் வந்து சூரியகாந்தி நல்லெண்ணெயில இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்லெண்ணெய்ல இருந்து ஒரு சீரம் இருக்கா, இந்த மாதிரியான சீரம்கள் வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா வந்து பாத்தீங்கன்னா 700 800, அதாவது ஒன்னோ ரெண்டோ மூலப்பொருள் இருக்கக்கூடிய சீரம்களே வந்து பாத்தீங்கன்னா 700 இருந்து 800 ரூபாய் வரைக்கும் இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் பிரான் ஆயில் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்ற ஒரு தன்மை கொண்ட நம்மளுடைய ரைஸ் பிரான் ஆயில். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நமக்கு வயதாகும் தன்மையை தடுக்கக்கூடிய பண்பும் வந்து நம்மளுடைய அரிசி தவிட்டு எண்ணெயில இருக்கு. அதே மாதிரி
டார்க் பேச்சஸ் நம்ம சொல்லியிருப்போம். நம்மளுமே பாத்தீங்கன்னா சருமத்துல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அரிசி தவிட்டு எண்ணெயோட பாத்தீங்கன்னா நம்ம பாத்தீங்கன்னா S5 நம்மளுடைய நியூட்ரிசார்ஜ் S5 கலந்து நம்ம உபயோகப்படுத்த சொல்லியிருப்போம். அந்த மாதிரி ஒரு பேச்சஸ் சொல்லுவாங்க, கருப்பு கருப்பு கருப்பா படை மாதிரி ஆயிருந்துச்சுனாலும் அதை சரி பண்ணக்கூடிய தன்மையுமே இந்த ரைஸ் பிரான் ஆயிலுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அன்ஈவன் ஸ்கின் டோன் சொல்லுவாங்க, அதாவது ஒரு இடத்துல ஒரு கலரா இருக்கும், அந்த மாதிரியான விஷயங்களை தடுக்கக்கூடியதும் இந்த அரிசி தவிட்டு எண்ணெய். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சூரியகாந்தி எண்ணெய். சூரியகாந்தி எண்ணெயில என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டமின் இ. இந்த விட்டமின் இ அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விட்டமின் இ சீரம், ஒரு விட்டமின் சி சீரம், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா தனித்தனியா ஒரே ஒரு விட்டமின் இ விட்டமின் சி இருக்கிற சீரம்களே பாத்தீங்கன்னா மிக அதிகமான விலையில சேல்ஸ் ஆயிட்டு இருக்க காலகட்டத்துல நம்ம பாத்தீங்கன்னா எத்தனை எண்ணெய்களுடைய இத்தனை விட்டமின்களும் சேர்த்து ஒரு சீரம் கொடுத்திருக்காங்க. சோ இந்த விட்டமின் இ என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவுமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சுருக்கங்கள், அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சிரிக்கும் போது இந்த இடத்துல ஒரு சுருக்கம் வரும், தோல்ல சுருக்கம் வர ஆரம்பிக்கும், சின்னதா சுருக்கம் வர ஆரம்பிக்கும் வயதாகும் தன்மை வரும்போது இந்த சுருக்கத்தை குறைக்கிறதுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல லினோலிக் ஆசிட் ஒண்ணு இருக்கு. அதாவது நார்மலா சீரம்கள்ல பாத்தீங்கன்னா லினோலிக் ஆசிட் அப்படின்றது இருக்கும். அது வேறு வேறு எண்ணெய்கள்ல இருந்து எடுக்கப்பட்டதா இருக்கும். நம்மளோடதுல பாத்தீங்கன்னா சன்ஃபிளவர் ஆயில், அதாவது சூரியகாந்தி எண்ணெயில இருக்க லினோலிக் ஆசிட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கின்ல இருக்கக்கூடிய இந்த மாசு மருக்கள் இது எல்லாத்தையுமே குறைக்கக்கூடிய தன்மையோட கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த சன்ஃபிளவர் ஆயில் அப்படின்றது பாத்தீங்கன்னா வெறுமனே ஒரு மாய்ஸ்சரைசிங், அதாவது சருமத்துக்கு ஈரப்பதம் கொடுக்கக்கூடியது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு மேக்கப் ரிமூவ் பண்றதுக்கு, இந்த மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசரா உபயோகப்படுத்துறதுக்கு ரெண்டுத்துக்குமே பாத்தீங்கன்னா இந்த சன்ஃபிளவர் ஆயில் உபயோகமாகும். அப்புறமா பாத்தீங்கன்னா அடுத்தது பால். பாத்தீங்கன்னா உங்களுக்கு விட்டமின் ஏ இருக்கு. இப்போ இது என்ன பண்ணும்னா கொலாஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய ஸ்கின். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம புரோட்டீன் எடுத்துக்கணும், நம்மளுடைய ஸ்கின்னுக்கு தேவையான புரோட்டீன் கொலாஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பால் பாத்தீங்கன்னா நம்ம இன்டேக்கா எடுத்துக்கிறது மட்டும் இல்லாம நம்ம முகத்துல அப்ளை பண்ணும்போது நமக்கு நல்லாவே தெரியும் பால் சரும பராமரிப்புல நிறைய உபயோகப்பட்டு வந்ததுன்றது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ பாத்தீங்கன்னா இந்த பால் புதுசா சருமத்தோட செல்களை உருவாக்கக்கூடிய தன்மை அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பொருள். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு இயற்கையான ஒரு மாய்ஸ்சரைசர், அதாவது இயற்கையிலே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாய்ஸ்சரைசர்னு சொன்னீங்கன்னா அது பால். அதே மாதிரி இதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் கிளென்சர், அதாவது இயற்கையா நம்மளுடைய முகத்துல இருக்க அழுக்குகளை நீக்கி இந்த சன் பர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வெயில்ல போனா சில பேருக்கு சருமத்துல பாதிப்பு வரும், அந்த மாதிரியான சன் பர்ன் அப்படின்றதுல இருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடியதும் கூட பாத்தீங்கன்னா பால் அப்படிங்கிறது. இதுக்கு அடுத்தது என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா நான் சொன்ன மாதிரி 21 பொருட்கள் இருக்கு, அதாவது எல்லாமே இயற்கையான பொருட்கள், எல்லாமே பல்வேறு விதமான பண்புகள் கொண்டது. இப்போ நான் ஆயிலி ஸ்கின் நான் உபயோகப்படுத்தலாமா வேண்டாமா அப்படின்னு நம்ம யோசிச்சாலும் கூட இது ஆயிலா இருக்கு, இது நம்ம ஆயிலி ஸ்கின்னா யூஸ் பண்ணலாமா, கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா மஞ்சிஷ்டா. இந்த மஞ்சிஷ்டா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சருமத்தில் உள்ள அந்த சருமத்தை நல்ல பளிச்சுன்னு ஆக்கக்கூடியதுல பாத்தீங்கன்னா முக்கியமான பொருள் பாத்தீங்கன்னா மஞ்சிஷ்டா. இந்த மஞ்சிஷ்டா அப்படிங்கிறது என்னன்னா நிறைய இயற்கையான பொருட்கள்ல, அதாவது இயற்கை வைத்தியங்கள்ல உபயோகப்படக்கூடிய பொருள் தான். நம்ம இந்த மஞ்சிஷ்டா நம்மளோட RCMல இன்னொரு பொருளையுமே நம்ம பார்க்க முடியும். அது பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேஸ் பேக். ஃபேஸ் பேக்ல நமக்கு தெரியும் இயற்கையான இன்கிரீடியன்ஸ் நிறைய இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா மஞ்சிஷ்டா அப்படிங்கறது சேர்த்திருப்பாங்க. அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா மஞ்சிஷ்டா இதுலயே சேர்த்திருக்காங்க. இந்த மஞ்சிஷ்டா அப்படின்றது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மெலனின் ப்ரொடக்ஷன், அதாவது நம்மளுடைய சருமத்துல மெலனின் நிறைய ப்ரொடியூஸ் ஆகும்போது, அதிகமா உருவாகும் போது என்ன ஆகும்னா நம்மளுடைய நிறம் கருமையாகும். இப்போ அந்த தன்மையை குறைக்கக்கூடியது மஞ்சிஷ்டா அந்த பொடி. அதே மாதிரி ஒரு ஏஜிங், அதாவது சுருக்கங்கள், இந்த வயதான தன்மை வர்றது, இது எல்லாத்தையுமே தடுக்கக்கூடியதும் இந்த மஞ்சிஷ்டா அப்படிங்கிற பவுடர். அடுத்தது லோத்ரா அப்படிங்கிற வெள்ளி லெட்டி அப்படிங்கிற ஒரு லோத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவுமே நம்மளுடைய ஃபேஸ் பேக்ல இருக்கு. அப்ப இந்த ஃபேஸ் பேக், நம்மளுடைய ஃபேஸ் வாஷ், இது எல்லாத்தையுமே நம்ம உபயோகப்படுத்தும் போது பாத்தீங்கன்னா எவ்வளவு ரிசல்ட்ஸ் கிடைச்சதோ அதை விட பல மடங்கு ரிசல்ட்ஸ் நம்மளுடைய சீரம் தினசரி உபயோகப்படுத்தும் போது நமக்கு கிடைக்குது. இதுவுமே பாத்தீங்கன்னா இந்த ஆன்டி விங்கிள், அதாவது இதுல இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே பாத்தீங்கன்னா நம்ம சருமத்துல என்னென்னலாம் பிரச்சனை வருமோ, இப்போ உங்களுக்கு ஒருத்தர்கிட்ட கேட்டீங்கன்னா உங்களுக்கு பருக்கள் வரும், ஒருத்தட்ட கேட்டீங்கன்னா பருக்கள் வரும், ஒருத்தட்ட கேட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா பொறியா வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் சருமத்துல பாத்தீங்கன்னா. அந்த எல்லா பிரச்சனைகளுக்குமே சரி பண்ற மாதிரியான எல்லா விஷயங்களுமே சேர்த்துதான் இந்த ப்ராடக்ட்ல கொடுத்திருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கோரைக்கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு நகர்மோத்தா அப்படின்னு சொல்றாங்க, கோரைக்கிழங்கு. சோ இந்த கோரைக்கிழங்கு அதுவுமே என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா
காம்ப்ளெக்ஷன் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கலர் நிறம் வந்து கூட்டுறதுல நிறைய வந்து உதவி செய்யறது வந்து கோரைக்கிழங்கு. அதே மாதிரி ஸ்கின் டிசீஸ், அதாவது இப்போ சருமத்துல வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த படை மாதிரி இருக்கு, வெள்ளை தழும்பா இருக்கு, கருப்பு கலர்ல தழும்பு மாதிரி வருது, அந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது நோய்களையே, அதாவது ஸ்கின் டிசார்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸ்கின் சருமத்துல ஏற்படக்கூடிய வியாதிகளையே சரி பண்ணக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இந்த கோரைக்கிழங்கு. அப்போ அதையுமே வந்து இதுல சேர்த்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரத்த சந்தனம் சொல்லுவாங்க. சந்தனம் நமக்கு நல்லாவே தெரியும். சந்தனம் வந்து நிறைய நிறைய வந்து நம்ம வந்து முகத்துக்கு இழைச்சி தடவுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவோம். ரத்த சந்தனம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நாளா சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கருப்பு புள்ளிகள் வந்து ரொம்ப நாளா இருக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா 40 வயசுக்கு அப்புறமா சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு இந்த முகத்துல இந்த இந்த இடத்துக்கிட்ட இல்ல மூக்கு கிட்ட இந்த இடத்துல இந்த மாதிரி இடத்துல தான் பாத்தீங்கன்னா கருமை வந்து கருப்பு புள்ளிகள் மாதிரி வந்து சேர்ந்து வந்திருக்கும். இத வந்து பாத்தீங்கன்னா இத வந்து ரொம்ப நாளா இருக்கும் அவங்களுக்கு. சில ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ்னால கூட வந்திருக்கலாம் அது. சோ அந்த மாதிரியான ரொம்ப நாளா இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷனையும் சரி பண்ணக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரத்த சந்தனம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வெட்டிவேர். வெட்டிவேர் வந்து நம்ம வந்து தண்ணியில போட்டு குடிக்கிறதுக்கு, இந்த மாதிரி நிறைய சிறப்பு மாதிரி பண்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து உபயோகப்படுத்திருக்கோம். சோ வெட்டிவேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எண்ணெய் பிசுப்பு தன்மையை குறைக்கிறதுக்கு உதவுது. அதே மாதிரி நம்ம ஸ்கின்னோட பிஹெச், அதாவது நம்ம எல்லாருமே சொல்லுவோம் இல்லையா, நம்ம சருமத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணணும், சோப் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம பிஹெச் பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஸோ அந்த பிஹெச் வந்து மெயின்டைன் பண்றதுக்கு உதவுறது வந்து பாத்தீங்கன்னா இந்த வெட்டிவேர். ஸோ நான் ஏற்கனவே என்ன சொன்னேன்னா அந்த ஆயிலா இருக்கு அப்படின்னா நம்ம ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்றது இல்லை. ஏன்னா இதை வந்து ஆயில் கண்ட்ரோல் பண்ற ப்ராடக்ட்ஸையுமே இதுல சேர்த்திருக்காங்க. வெட்டிவேர் வந்து பாத்தீங்கன்னா ஆயில வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கொலாஜன் அப்படிங்கிற அந்த சருமத்துடைய கொலாஜன் அப்படிங்கிறத வந்து அதிகப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த வெட்டிவேருக்கு இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா முலேத்தி அப்படின்னு சொல்றது. இந்த முலேத்தி அப்படிங்கிறது என்ன பண்ணுது, முலேத்தி அப்படின்னா என்ன, முலேத்தி தான் அதோடைய பேர் வருது. அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இயற்கையான மாய்ஸ்சரைசர், நேச்சுரலான மாய்ஸ்சரைசர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, ஒரு மருந்துகள், இயற்கை மருந்துகள் இருக்கு. அந்த இயற்கை மருந்துகளா உபயோகப்படுறதா இந்த முளையத்தீமை. அடுத்தது வந்து தாமரை. தாமரை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும். தாமரையில வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே, அதாவது தாமரை பூவா இருக்கட்டும், தண்டா இருக்கட்டும், அதுல இருக்க விதைகளா இருக்கட்டும், எல்லாமே வந்து மருத்துவ பண்புகளும் மிக நல்ல ஒரு பண்புகளும் கொண்டது. சோ இப்ப தாமரை அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த செபம் ப்ரொடக்ஷன், அதாவது பரு அதிகமா வரும். அது என்னன்னா ஆயில், இந்த ஆயில் முகத்துல வரக்கூடிய அந்த எண்ணெய் பிசுக்கு தன்மையை வந்து அதிகப்படுத்தக்கூடிய எண்ணெய பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா செபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செபம் அதிகமாகிறத குறைக்கக்கூடிய தன்மை வந்து தாமரைக்கு இருக்கு. அப்போ வந்து என்னன்னா இந்த பிம்பிள்ஸ் அப்படிங்கிறது வரத தடுக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வறண்ட சருமமா இருந்தாலும் சரி, காம்பினேஷன் சருமமா இருந்தாலும் சரி, எண்ணெய் பசை மிகுந்த சருமமா இருந்தாலும் சரி, எல்லா வகையான சருமத்துக்கும் வந்து மிகச்சிறந்த ஒரு தீர்வா வந்து இந்த சீரமம் வந்து கொடுத்திருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆயிலி ஸ்கின்னுக்கு இது ரொம்ப நல்லது. ஏன்னா இது வந்து இந்த ஆயில் ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப போர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்மளுடைய சருமத்துல இருக்க சிறு சிறு துவாரங்கள், கண்ணுக்கு தெரியாத துவாரங்கள், இந்த துவாரங்கள்ல இருக்கக்கூடிய அடைப்புகளை நீக்கக்கூடியது வந்து இந்த தாமரை. அடுத்தது வந்து நெல்லிக்காய். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நெல்லிக்காய் விட்டமின் சி இருக்கு நிறைய. நம்ம அதை ஜூஸா குடிக்கும் போது நமக்கு ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா நல்லா, நம்ம சருமம் வந்து நல்ல கலர் ஆகிறதுக்கு நமக்கு தெரியும். நம்ம ஸ்கின் வந்து க்ளோ ஆகும், இதெல்லாமே நமக்கு தெரியும். அதே மாதிரி முகத்துல அப்ளை பண்ணும்போது பாத்தீங்கன்னா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும். இது வந்து என்ன பண்ணும்னா எக்ஸ்ஃபோலியேட், அதாவது வந்து இறந்த செல்களை நீக்கிட்டு நமக்கு வந்து புது செல்கள் வரும்போது நல்ல ஒரு க்ளோயிங்கா, நல்ல ஒரு பளிச்சுன்னு ஒரு நல்ல நிறத்தோட நம்மளோட முகத்துல இருக்க ஸ்கின் வந்து உருவாகிறதுக்கு காரணம் வந்து நமக்கு நெல்லிக்காயா இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் அப்படிங்கிறது நம்ம வந்து காலமா உபயோகப்படுத்திட்டு வர ஒரு அருமையான ஒரு பொருள். நம்ம எல்லாருக்குமே தெரியும். மஞ்சள் வந்து சிறிதளவுல சேர்த்திருக்காங்க. இதனால இப்ப ஆண்களும் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்களும் யூஸ் பண்ணலாம். அது வந்து சிறிய அளவுல தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அது மஞ்சள் நிறமாலாம் எதுவுமே ஆகல. அதனால நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 3 நாளா வந்து இதை வந்து உபயோகப்படுத்த ஆரம்பிச்சுட்டு, நைட் சீரமும் காலையில உபயோகப்படுத்துறதுமே 2 உபயோகப்படுத்திட்டு தான் இருக்கேன். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மஞ்சள் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய புண்களை ஆற்றக்கூடியது, நிறமின்மையை, அதாவது வந்து கருப்பா இருக்கிறது, இல்லைன்னா வந்து ஒரு காயம் வந்திருக்கு, ஒரு ஒரு பரு வந்து அது வந்து பள்ளமாவோ இல்லைன்னா அந்த மாதிரி ஆயிருக்கிறது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடியது. அடுத்தது மண்டூக பரளி அப்படின்னு சொல்ற வல்லாரை. வல்லாரையில நிறைய விதங்கள் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வல்லாரையுமே கூட பாத்தீங்கன்னா எதுக்காகனா புது செல்களை உருவாக்குறதுல இந்த கொலாஜன் பில்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கொலாஜன் அப்படிங்கிறது சருமத்துல இருக்கக்கூடிய புரோட்டீன், புரதம், இந்த புரதத்தை உருவாக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. அடுத்தது செங்காந்தள்.
அடுத்தது கார்போக் அரிசி. இந்த கார்போக் அரிசி பாவ்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இதுல விதை மாதிரி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன விதை மாதிரி இருக்கு. இந்த விதை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பிக்மெண்டேஷனுக்கு உதவியா இருக்கு, பிக்மெண்டேஷன் குறைக்கிறதுக்கு உதவியா இருக்கு. அதுக்கு அடுத்தது செங்காந்தல். இந்த பூக்கள் இந்த அழகழகான பூக்கள் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆஹா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஃபேஸ் சீரம்ல இவ்வளவு விஷயங்கள் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தோணுச்சு. இதோட பிக்சர்ஸ் எல்லாம் அந்த படங்கள் எல்லாம் எடுக்கும்போது இந்த செங்காந்தல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதாவது பிம்பிள், அதாவது இந்த பருக்களை குறைக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பாயில்ஸ் சொல்லுவாங்க, கொப்புள மாதிரி சின்ன சின்ன கொப்புள மாதிரி வந்திருந்தா கூட அது எல்லாத்தையுமே ஆற்றக்கூடியது, புண்களை ஆற்ற மாதிரியான ஆற்றக்கூடியது வந்து இந்த செங்காந்தல். விட்டமின் இ, அது பாத்தீங்கன்னா விட்டமின் இ ஆகட்டும், ஏ ஆகட்டும், விட்டமின் சி ஆகட்டும், எல்லாமே நிறைஞ்சிருக்கு ஒரே ஒரு ஃபேஸ் சீரம்ல. ஒரே ஒரு விட்டமின் சி சீரம், ஒரே ஒரு விட்டமின் இ சீரம் என்ன விலைன்னு நீங்களே போய் கூகுள்ல போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் அது வந்து என்ன விலை விற்குது அப்படின்றது. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் சீரம்ல இவ்வளவு பொருளையும் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது ஆச்சரியம் இன்னுமே நமக்கு அதிகமாயிட்டே தான் இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிரியங்கு அப்படிங்கறத ஒரு இருக்கு. பிரியங்கு அப்படிங்கிறது என்னன்னா இந்த ஒரு வயலட் கலர்ல தெரியுது அந்த இது வந்து என்ன பண்ணும்னா இந்த முகத்துல இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன துவாரங்களை டைட்டன் பண்ணி அந்த முகத்துல இருக்கக்கூடிய அந்த போர்ஸ் அப்படின்னு சொல்ற முக துவாரங்களை வந்து கம்மி பண்றக்கூடிய தன்மை வந்து இதுக்கு இருக்கு, இந்த பிரியங்கு அப்படிங்கிற ஒரு செடியில இருக்கக்கூடிய காய், அந்த காய்க்கு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நாகேசர், அப்புறமா வந்து கேசர். அதாவது நாகேசர் அப்படிங்கிறது வந்து அது ரொம்ப வித்தியாசமான ஒரு காய் மாதிரி அதாவது நிறைய வந்து மூலிகைகள் இருக்குல்ல, அதுல வந்து ஒண்ணு வந்து இந்த நாகேசர் அப்படிங்கிறது. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வயதாகும் தன்மையை குறைக்கிறதுல வந்து மிக உதவியா இருக்கு. அதுக்கு அடுத்தது குங்குமப்பூ. குங்குமப்பூ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பால்ல போட்டு குடிச்சா நிறம் வரும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம விடவும் குங்குமப்பூ வந்து பாத்தீங்கன்னா அழகு சாதன பொருட்கள்ல உபயோகப்படுத்துறது ரொம்ப ரொம்ப ரேர் தான். அப்படி ஒரு குங்குமப்பூ உபயோகப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அது வந்து பாத்தீங்கன்னா விலை வந்து மிக மிக அதிகமா தான் இருக்கும். ஆனா வந்து இந்த குங்குமப்பூவையும் இதுல பயன்படுத்தியிருக்காங்க. இந்த குங்குமப்பூ என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கண்களுக்கு கீழே கருவளையம் இருக்கிறது, அது மாதிரி வந்து சுருக்கங்கள் வர்றது, இது எல்லாத்தையுமே தடுக்கக்கூடியது. அடுத்தது வேப்பிலை. வேப்பிலை பத்தி நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை, ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். அது வந்து ஆன்டி பாக்டீரியல், அதாவது பாக்டீரியா ஃபார்மேஷனால வரக்கூடிய முகத்துல வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா தடுக்கக்கூடியது. இந்த பருக்கள் வந்து ஆற்றுறதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கக்கூடியது வந்து இந்த வேப்பிலை அப்படிங்கிறது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது நம்ம பார்க்க போறது நைட் சீரம். இப்ப இந்த ஃபேஸ் சீரம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேக்ல கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஒரு பிக்சர் இது கொடுத்துருக்காங்க. வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இதோடைய பலன்கள் எவ்வளவு நேச்சுரலான ப்ராடக்ட் என்னன்றது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாட்டில் வந்து இப்படிதான் இருக்கு. சோ இது வந்து ஓபன் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து மார்னிங் உபயோகப்படுத்தக்கூடிய சீரம். இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில நம்ம குளிச்சுட்டு வந்து நம்மளுடைய க்ளோ அப் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் க்ளோ அப் யூஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அதை கொஞ்சம் காய விட்டுணும். ஏன் அப்படின்னா அது கொஞ்சம் காய்ஞ்சதுக்கு அப்புறமா தான் நமக்கு வந்து அடுத்தது ஏதாவது போடுறோம் நம்ம முகத்துல அப்படின்னு சொன்னா அதை போடணும். ஸோ க்ளோ அப் போட்டு நல்லா வந்து காய விட்டுட்டு அதுக்கு அப்புறமா வந்து நம்மளுடைய இந்த சீரம், ஏன்னா சீரம் வந்து கொஞ்சம் லைட்டான தன்மை, அதாவது வந்து ஒரு வெயிட்லெஸ் அந்த மாதிரி இருக்கும், எடை குறைந்த ஒரு இதுவா இருக்கு. அதே சமயம் மாய்ஸ்சரைசர் வந்து கொஞ்சம் வந்து அதிகமான ஒரு க்ரீம் மாதிரியானது இருக்கு இல்லையா, அதனால வந்து நம்ம முதல்ல வந்து சீரம் தான் உபயோகப்படுத்தணும். அதுக்கு மேலதான் நம்ம க்ரீம் உபயோகப்படுத்தினாலும் சரி, பிபி க்ரீம் உபயோகப்படுத்தினாலும் சரி, சன்ஸ்கிரீன் போட்டாலும் சரி, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அப்புறமா தான். அப்போ முதல்ல வந்து நம்ம வந்து என்ன போடுறோம்னா க்ளோ அப் ஸ்ப்ரே பண்ணிட்டு அதை காஞ்சதுக்கு அப்புறமா இந்த சீரம் எடுத்து ஒரு 2 டிராப் போட்டு நம்ம கழுத்துல முகத்துல எல்லாத்துலயுமே நல்லா அப்ளை பண்ணி ஒரு சர்க்குலர் மோஷன்ல பண்ணிட்டு 1 நிமிஷம் அதையுமே வந்து கொஞ்ச நேரம் அது வந்து அப்சர்வ் ஆக விடலாம். ஏன்னா வந்து அது வந்து அந்த சருமத்துக்குள்ள வந்து ஊடுருவி போகும். அது போயிட்டதுக்கு அப்புறமா நீங்க இன்னொரு பொருள், அதாவது மாய்ஸ்சரைசர் போட்டு நீங்க சன்ஸ்கிரீன் போட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். அதனால வந்து கொஞ்ச நேரம் அதை விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய மொரிங்காவோட மாய்ஸ்சரைசிங் க்ரீம் இருக்கு. ஸோ அந்த மொரிங்காவோட மாய்ஸ்சரைசிங் க்ரீமை கொஞ்சமா எடுத்து நம்ம அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய சன்ஸ்கிரீன். ஸோ சன்ஸ்கிரீன் வந்து அதுக்கு அடுத்ததா போட்டுக்கலாம். இப்போ ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இந்த ஸ்டெப்ஸ் வரைக்குமே அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு அதோடய ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சன்ஸ்கிரீன் எல்லாருமே உபயோகப்படுத்த வேண்டியது அவசியம், மாய்ஸ்சரைசர் உபயோகப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கு. சோ இதே மாதிரி ஒரு சீரம் இது வந்து கண்டிப்பா ஒரு அவசியம். இதுக்கு அப்புறமா நம்ம பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அப்புறமா வந்து நம்ம உங்க பிபி கிரீம் அப்ளை பண்ணாலும் சரி, காம்பாக்ட் பவுடர் அப்ளை பண்ணாலும் சரி, இல்ல வேற எந்த மேக்கப் யூஸ் பண்ணாலும் எதுவே யூஸ் பண்ணாலும் அதை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம், அது அவங்களுடைய
இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஸ்கின் கேரோடைய ரொட்டீனா இது வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபேஸ் சீரம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நைட் சீரம். இந்த நைட் கேரோடைய ஃபேஸ் சீரம் அது என்ன பண்ணுது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இந்த நைட் கேரோடைய ஃபேஸ் சீரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 பொருள் கொடுத்துருக்காங்க. இந்த 12 பொருள்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டே கேர்ல இருக்கக்கூடிய பொருட்களே வந்து மறுபடியும் இருக்கு. அதை பத்தி நம்ம வந்து இப்ப பார்க்கலாம். இல்லாத பொருள் என்னெல்லாம் சேர்த்திருக்காங்க, இலுப்பை எண்ணெய் சேர்த்திருக்காங்க. இந்த இலுப்பை எண்ணெய் வந்து எதுக்காக சேர்த்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நைட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சருமம் அது வந்து பாத்தீங்கன்னா ஓய்வு, நம்ம எப்படி ஓய்வு எடுக்கிறோமோ அதே மாதிரி அந்த சருமத்துக்கும் ஓய்வு எடுக்கும். அது வந்து அது அதனாலதான் நம்ம வந்து இப்போ ஒரு முடிக்கு ஏதாவது ஒண்ணு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்றோம், அது வந்து ஏதோ ரொம்ப வந்து உடையிற மாதிரி இருக்கு, முடி கொட்டுது அப்படின்னும் போது நம்ம நைட் ஓவர் நைட் வந்து நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணி நம்ம வந்து அதை வந்து கொஞ்சம் மசாஜ் பண்ணி விட்டோம்னா நம்ம நைட் ஃபுல்லா வந்து அது சரியாகும்னு சொல்றோம். அதே மாதிரி முகத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நம்ம வந்து நம்மளுடைய முருங்கை கிரீம் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட் கேரோட ஃபேஸ் சீரமும் சேர்த்து யூஸ் பண்ண போறோம். இந்த நைட் கேரோட ஃபேஸ் சீரமும் அதே மாதிரி தான் யூஸ் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஃபேஸ் நல்லா நம்மளோட ஃபேஸ் வாஷ் உபயோகப்படுத்தி நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய சீரம் 2 டிராப் எடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா இதோடைய இது ஸ்மெல்லும் அந்த இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு நிறமும் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு. அதுவே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அந்த டே கேர் சீரமோடது வேற மாதிரி தான் இருக்கு. நைட் சீரம்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரெண்டு டிராப் எடுத்து நல்லா கழுத்துல இந்த முகத்துல எல்லா இடத்துலயுமே இந்த சர்க்குலர் மோஷன்ல இப்படி நல்லா மசாஜ் பண்ணி மூக்குல எல்லா இடத்துலயுமே நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா நல்லா அது வந்து ஒட்டல பிசு பிசுப்பா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால சொல்றேன். ஸோ அந்த பிசு பிசுப்பு தன்மை அதிகமா எதுவுமே இல்லை. அது வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா இலுப்பை எண்ணெய் சேர்த்திருக்காங்க. இந்த இலுப்பை எண்ணெய் அப்படிங்கிறது வந்து காயங்களை ஆற்றும் தன்மையுடையது. அப்போ இந்த காயங்களை ஆற்றும் போது பாத்தீங்கன்னா நைட் நம்ம ரெஸ்ட் தூங்கும் போது நல்லா வந்து நம்மளுடைய முகத்துல இருக்கக்கூடிய செல்கள் அது வந்து பாத்தீங்கன்னா அது நல்ல ஒரு காயங்கள் இல்லாம காயங்கள் இருந்துச்சுனாலும் அதை சரி பண்ணி நம்மளுடைய ஒரு நல்ல ஒரு ரெஸ்ட் எப்படி நமக்கு கொடுக்குறோம் உடம்புக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஓய்வு வந்து நம்மளுடைய சருமத்துக்கும் வந்து கிடைக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்க பொருட்களே தான் இதுலயும் நிறைய இருக்கு. அதுல 4 பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு. வெட்டி வேர் இருக்கு, தாமரை இருக்கு, அதை பத்திலாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரோஜா இதழ் நம்ம சருமத்துக்கு எவ்வளவு நல்லது, நம்ம எப்படி எல்லாம் அதை உபயோகப்படுத்தணும். அதாவது ரோஜா இதழ்கள்ல இருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்குல வந்து ஆயிரக்கணக்கு அந்த 1000க்கும் மேற்பட்ட விலையில தான் சேல் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு சந்தனத்துல இருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயா இருக்கட்டும், இது எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும். சாண்டல்வுட் ஆயில் அப்படின்னு சொல்ற அந்த சந்தன எண்ணெயா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மிக மிக விலை அதிகமான பொருட்கள் தான். ஆனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இத்தனை பொருட்களையும் சேர்த்து ஒரு சீரம் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்னு நம்ம தான் முடிவு பண்ணணும். அடுத்து நன்னாரி வந்து பாத்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரிதான். நம்ம வந்து பாத்தீங்கன்னா குளுமை, அதாவது வந்து நம்ம உடம்புக்கு நம்ம அதை எடுத்துக்கிட்டாலும் வெட்டி வேறு நன்னாரி இது எல்லாமே நம்ம உடம்புக்கு வந்து குளுமை தரக்கூடியது. அப்போ வந்து அந்த குளுமை தரக்கூடிய ஒரு விஷயத்த வந்து நம்மளுடைய நைட் கேர் சீரம்ல சேர்த்திருக்காங்க. வெட்டி வேரும் சேர்த்திருக்காங்க, சந்தனம் சேர்த்திருக்காங்க, ரோஜா இதழ் சேர்த்திருக்காங்க, நன்னாரியும் சேர்த்திருக்காங்க. இது எல்லாமே நம்ம அதாவது நல்லா அந்த நம்ம சருமத்தை வந்து குளுமைப்படுத்தி அதை வந்து பாத்தீங்கன்னா அப்படி நல்ல ஒரு எப்படி இருக்கும்னா நம்ம இந்த சீரம்களை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா கொஞ்ச நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சருமம் வந்து பாத்தீங்கன்னா பட்டு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நல்ல ஒரு மென்மை தன்மையோட இருக்க ஆரம்பிச்சிடும். அதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த நன்னாரியில பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி, அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா புண்களை ஆற்றக்கூடிய தன்மை. இந்த இன்ஃபிளமேஷன் அப்படிங்கிறது என்னன்னா இந்த வார்த்தை நம்ம அடிக்கடி கேட்கிறோம். அதாவது உடம்புக்குள்ள இருக்கிற இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், உடம்புக்கு வெளியில இந்த சருமத்துல இருக்க இன்ஃபர்மேஷனா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொருட்களை நம்ம ஆர்சிஎம் பொருட்களை உபயோகப்படுத்தும் போது பாத்தீங்கன்னா இது எல்லாமே இல்லாம ஏன்னா ஆன்டி இன்ஃபிளமேட்டரியா தான் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு சரி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த இன்ஃபிளமேஷன் அப்படிங்கிற வெளியில தெரியக்கூடிய இன்ஃபர்மேஷனை வந்து நீக்கக்கூடியது வந்து இந்த நன்னாரி. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெரேனியம் அப்படிங்கிற ஒரு பூ அதுல இருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் லாஸ்டா இருக்கு பாருங்க. இந்த ஜெரேனியம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா இது வந்து நம்மளுடைய இந்த பிம்பிள்ஸ், அதாவது இந்த பிம்பிள் டார்க் ஸ்பாட்ஸ் அப்படின்றதுக்கு அப்ப ஒருவேளை உங்களுக்கு வந்து பருக்கள் இருந்தா கூட பாத்தீங்கன்னா அதை சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த ஜெரேனியம் அப்படிங்கிற வந்து அந்த பூவோடைய எண்ணெய்க்கு இருக்கு. அது மாதிரி கற்றாழை. சோ இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா அதாவது டே கேர் சீரத்துல இருக்கிறதும் இதுவும் டோட்டலா வேற. அதாவது வேறன்றது எப்படின்னா
டே கேர் சீரம்ல வந்து பாத்தீங்கன்னா நாள் முழுவதும் நம்ம வந்து வெளியில இருக்கோம், நம்மளுக்கு வந்து தூசி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மேல படுது, பொல்யூஷன் எல்லாமே படுது, அதுக்கேற்ற மாதிரி ஒரு சீரம் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நைட் கேர் சீரம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சருமத்தை ஆற்றுப்படுத்தி அதை வந்து பாத்தீங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய விஷயமா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய பொருட்கள் இது வந்து என்ன பண்ணுது அப்படின்றத எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். சோ இதோடைய விலை என்ன அப்படிங்கறதையும் நம்ம பார்த்துடலாம். இப்ப இதோட விலை என்ன, 499, இது ஒரு 499. சோ 1000 ரூபாய், அதாவது நம்ம இது ரெண்டுத்தையும் சேர்த்துதான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இது வந்து 1000 ரூபாய் விலைக்கு கிடைக்குது. நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது, இது ரெண்டுத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து லாபமா கிடைக்க போகுது. இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து கொடுக்கும்போது உங்களுக்கு 200 ரூபாய் வந்து லாபமா கிடைக்க போகுது. ரெண்டும் சேர்த்து 1000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பம்பர் பிரைஸ் மாதிரி தான். ஏன்னா இந்த மாதிரியே இத்தனை பொருட்களும் சேர்த்த ஒரு சீரம் அது வந்து ரெண்டும் சேர்த்து 1000 ரூபாய்க்கு கிடைக்கவே கிடைக்காது. ஒரு 2 பொருள் இருக்கிற 2 இன்கிரீடியன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 ஆயில் சேர்த்த ஒரு சீரமே வந்து 800 ரூபாய்க்கு மேல இருக்கும்போது நீங்க வந்து இத்தனை பொருளையும் இருக்கக்கூடிய ஒரு சீரம் 2 சீரமும் சேர்த்துதான் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா அப்போதான் வந்து இதுல வந்து இந்த இதோடைய பலன் வந்து முழுமையா நம்மளுடைய சருமத்துக்கு கிடைக்கும். அப்ப பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இதுலயே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நான் உங்களுக்கு காமிட்டேன் என்ன, 100% இயற்கையான பொருட்கள், ப்ரௌட்லி மேட் இன் இந்தியா. கண்டிப்பா பெருமைப்படக்கூடிய விஷயம்தான் மேட் இன் இந்தியா அப்படிங்கிறது. ஆர்கானிக், அதாவது இயற்கையான பொருட்கள், எந்த எந்த அனிமல்ஸ் மேலேயும் டெஸ்டட் கிடையாது. நம்மளுடைய எல்லா பொருட்களுமே அப்படிதான். அதே மாதிரிதான் இதுவுமே. அதே மாதிரி எந்த கெமிக்கல்களும் கிடையாது, மினரல் ஆயில் எதுவும் கிடையாது, பாரபன் கிடையாது. வேற என்ன வேணும்? இதை வந்து கொண்டு போய் கொடுக்கறதுல நமக்கு எந்த தயக்கமுமே இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இதுல எந்த கெமிக்கலுமே கிடையாது, 100% நேச்சுரலான ப்ராடக்ட்ஸ். அப்போ வந்து நம்மளுடைய ஜென்ரலா ஃபேஸ் சீரம்கோடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய சருமத்தை ஈரப்பதத்தோட வச்சுக்கும், நல்ல ஒரு கலர் நிறத்தை கொடுக்கும். ஒரு ஒரே ஒரு ப்ரீவியஸ் இமேஜ் போடுமா, மேட் இன் இந்தியா. ஓகே, தேங்க்யூமா, தேங்க்யூமா, கண்டினியூ. ஓகே மேம். அதே மாதிரி ஃபைன் லைன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கொஞ்சம் வயசாகிற தன்மை வந்தோடனே அது க்ரோஸ் ஃபீட்னு சொல்லுவாங்க. அதாவது காக்காவோட கால் வந்து எப்படி வந்து ஒரு வரியா இருக்குமோ அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து சிரிக்கும் போது இந்த இடத்துல எல்லாம் வந்து ஒரு லைன்ஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் ஆகக்கூடிய விஷயத்த நமக்கு காமிக்கிறது. அதை வந்து கொஞ்சம் தள்ளி போடலாம். ஏன்னா வந்து ஏஜ் ஆகுறதுன்ற தள்ளி போட முடியாது, ஆனா அதனால ஏற்படக்கூடிய சரும பாதிப்புகளை வந்து கண்டிப்பா தள்ளி போடலாம். அதே மாதிரி டார்க் ஸ்பாட், அதாவது வந்து சின்ன சின்ன புள்ளிகள் இருக்கு, நம்ம கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய முகத்தை பார்க்கும்போது நமக்கு தெரியும் அது எந்தெந்த அளவுக்கு இது இருக்குன்னு சொல்லிட்டு அதை சரி பண்ணக்கூடியது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சருமத்தை வந்து சேக் ஆகாம, இந்த கொலாஜன் அப்படின்னு நான் சொன்னேன், இந்த கொலாஜன் எல்லாமே வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சேக் ஆகாம, அதாவது இந்த ஃபர்ம்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சதைகள் வந்து பாத்தீங்கன்னா தொங்குற மாதிரியான தன்மை இல்லாம வளவலன் கொலக்குலன் இல்லாம நல்ல சாஃப்டா, அதே சமயத்துல வந்து ஃபர்மா, அதாவது ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த சிரம்கள் உபயோகமாகுது. எப்படி இப்போ யூஸ் பண்ணணும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சோ பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நான் இப்போ தினமும் வந்து இந்த ரொட்டீன் வந்து நான் கண்டிப்பா ஃபாலோ பண்றேன். கண்டிப்பா வந்து நெக்ஸ்ட் மீட்டிங் அப்போ உங்களுக்கு வந்து கண்டிப்பா அதோட ரிசல்ட் கண்டிப்பா தெரியும்னு நினைக்கிறேன். நான் வாஷ் பண்ணி ஃபேஸ் வந்து வைப் பண்ணி கூட காமிக்கணும்னு நினைச்சேன். ஆக்சுவலி இன்னைக்கு முடியல, பட் நான் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது நம்ம வந்து பார்க்கலாம். சோ இது 2 டிராப் எடுத்து கையில எடுத்துட்டு முகத்துல ஃபுல்லா சர்க்குலர் மோஷன்ல போடணும். சோ மார்னிங் அண்ட் ஈவினிங். சோ ரெண்டுத்தையுமே நம்ம வந்து கண்டிப்பா ஞாபகம் வச்சுப்போம், ரெண்டுத்தையுமே சேர்த்து கொடுப்போம். நம்மளுடைய ஸ்கின்னை வந்து நல்லா பாதுகாக்கணும், நம்ம சருமத்தை வந்து நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இதை உபயோகப்படுத்தலாம். கண்டிப்பா எல்லாருக்குமே பரிந்துரை செய்யலாம், கிஃப்டா கொடுக்கலாம். அருமையா இருக்கும். கிஃப்டா கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கும்ல. நிஜமாவே பார்க்கும்போதே எவ்வளவு அழகா இருக்கு அந்த பேக்கேஜ். அதை பார்க்கும்போதே பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நல்லா இருக்குன்ற ஒரு ஃபீல் வருது. ஏன்னா ஒருத்தர் கிஃப்டா வாங்கிட்டு போனாரு, அதனாலதான் நானும் சொல்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்டா, ஃபேஸ்புக், இதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்டா கீசோலோட இன்ஸ்டா பேஜ்ல அது வந்து நீங்க வந்து இன்ஸ்டால இருந்தாலே போதும். அது நீங்க ஒரே ஒரு வாட்டி நீங்க வந்து லைக் பண்ணி இது பண்ணிட்டீங்கன்னாலே போதும். உங்களுக்கு டெய்லியுமே வந்து அவங்களே வந்து எல்லா ப்ரமோஷனுமே பண்ணிடுறாங்க. அப்போ வந்து அதை நீங்க ஜஸ்ட் ஒரு ஷேர் பண்ணாலே போதும். கண்டிப்பா டெய்லி வந்து ஒரு ப்ராடக்டோட வந்து ஒரு விளம்பரம் மாதிரி ஒரு அவங்களே அழகா பண்ணி கொடுத்துடுறாங்க. அது நெயில் பாலிஷா இருக்கட்டும், இல்லைன்னா புதுசா வந்திருக்க ப்ராடக்டா இருக்கட்டும். அப்போ அதை வந்து தினசரி நம்ம ப்ரமோஷன், நம்ம ஒரு வீடியோ எடுத்து போடுறதுன்றது நம்மளால முடியாது. ஆனா அதே சமயத்துல அதை ப்ரமோஷன் பண்றதுக்கு நம்ம வந்து இதெல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். அதை வந்து நீங்க ஃபேஸ்புக்லயும் ஷேர் பண்ணிக்கலாம், இன்ஸ்டாலயும் ஷேர் பண்ணிக்கலாம், நீங்க வாட்ஸ்அப்லயுமே அனுப்பலாம்.
இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து உங்களால வந்து செய்ய முடியும். சோ நீங்க வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்றைய யுகம் வந்து ஏஐயோட யுகம், அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உடைய காலகட்டத்துல இருக்கும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நேத்து நம்மளுடைய நம்ம டிசிஜி ஐயா வந்து ஜனவரி 26 அன்னைக்கு பேசின வீடியோ வந்து தமிழாக்கம் வந்து வந்திருக்கு. அப்போ அந்த தமிழாக்கத்தை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அதுல ஏஐ அப்படிங்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறைய உபயோகப்படுது. ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு 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 இதுக்கு வந்து நம்ம எப்படி இதை சொல்லலாம், நிறைய பேருக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம நிறைய வந்து யோசிச்சு பண்ண வேண்டியிருக்கு மெனக்கடல். ஆனா அதெல்லாம் இன்னைக்கு வந்து ரொம்ப சாதாரணமா போயிடுச்சு. உங்களுக்கு ஒரு விஷயம் வேணுமா, அது வந்து எளிமையா, ரொம்ப எளிமையா யார் வேணா எடுத்து பண்ணலாம். இங்கிலீஷ்ல இருக்க தமிழ்ல பண்ணுமா அதுல செக் பண்ணணும், நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு எல்லா வாய்ப்புகளுமே ஓப்பனா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையே தான் நானும் சொல்றேன். நான் ஒரு லைஃப் லாங் லேர்னர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஒரு மீட்டிங்ல கேட்டேன். கண்டிப்பா நிறைய பேர் அதை சொல்றது LLL அப்படிங்கிற லைஃப் லாங் லேர்னர். நான் ஒரு லைஃப் லாங் லேர்னர், அதை வந்து நான் ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறேன். அதை சொல்லி தரதுலயும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் கிடைக்குது. அதிகம் வந்து அது வந்து பாத்தீங்கன்னா அது என்னுடைய சந்தோஷம், அவ்வளவுதான். இப்ப நான் ஒரு மீட்டிங்ல நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னா அது வந்து கண்டிப்பா அது என்னுடைய சந்தோஷத்துக்காக நான் சொல்லித்தரேன். கண்டிப்பா வந்து நான் லைஃப் லாங் லேர்னர் அப்படிங்கிறது நான் சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா எப்படின்னா ஒரு கத்துக்கிட்டு அதை வந்து இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி தந்தா நமக்கும் நல்லா மனசுல பதியும், அவங்களுக்கும் அது ஒரு உதவி, அவ்வளவுதான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த ஃபேஸ் சீரம்காக நான் வந்து உட்காந்து எடுக்கும்போது, ஏன்னா முதல்ல ஃபேஸ் சீரம் பத்தி நம்ம கம்பெனில இருந்து கொடுத்திருந்தாங்க, நிறைய விஷயங்கள் கொடுத்திருந்தாங்க. அதுல வந்து முக்கியமான விஷயங்கள் மட்டும் தான் கொடுத்திருந்தாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு இன்கிரீடியண்டா எடுத்து பார்க்க எனக்கு பயங்கர ஆச்சரியமாயிடுச்சு. கண்டிப்பா இதை சொல்லணும்னு நினைச்சேன். சோ உங்ககிட்ட இது எல்லாத்தையுமே பகிர்ந்துகிட்டதுல எனக்கு வந்து மிகப்பெரிய சந்தோஷம். எல்லாருமே வந்து இதுல வந்து பிவியும் அதிகம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 263 பிவி இருக்கு ஒரு இதுக்கு. கண்டிப்பா வந்து இன்னைக்கு வந்து உடான் அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அந்த கிளாஸஸ் எங்களுக்கு ஹிந்தியில ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. நம்ம எல்லாருமே தமிழ்நாட்டுல இருந்து பெண்கள் ஆண்கள் நிறைய பேர் அதுல சேர்ந்து அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு புது விதமா கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து இன்னைக்கு நான் அட்டன் பண்ண முடியல, ரெக்கார்டிங் இல்ல அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து ரெக்கார்டிங் எப்பவுமே இருக்கும். இல்ல இன்னைக்கு நான் அட்டன் பண்ண மறுபடியும் என்ன சொன்னாங்க மறந்துருச்சுனாலும் திரும்பி பார்க்க முடியும். உங்களுக்கு வந்து ஹேண்ட் ஹோல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க கைப்பிடிச்சு கூட்டிட்டு போற மாதிரி நம்மள வந்து கூட்டிட்டு போறதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க. நம்ம வந்து தொடர்ந்து கீசோல் பண்றதுக்கு ரெடியா இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு வந்து நான் மட்டும் இல்ல, என்னுடைய டீமுக்கும் வந்து கீசோலோட ப்ராடக்ட்ஸ் பண்றதுனால இருக்கக்கூடிய நன்மைகளை வந்து நிறைய சொல்லிட்டு இருக்கேன். இப்போ டீம் வந்து நிறைய பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நான் என்னோட இதை கம்மி பண்ணாலும் பரவாயில்ல, நான் வந்து டீமை வந்து கீசோல் பண்ணணும் வைக்கணும்ன்ற முடிவோடு தான் இருக்கேன். ஏன்னா ஒரு நிர்ஜராவா நான் வந்து அதை செய்தாலே போதும். ஏன்னா நான் பர்சனல் சேல்ஸ் கீசோல தான் பண்ணணும், இவ்வளவு பண்ணணும் நான் ஓடுறதை விடவும் என்னோட டீமை நான் பண்ண வைக்கும் போது அது வந்து பல மடங்கா பெருகி வருது. கண்டிப்பா வந்து இது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, நம்ம எல்லாருமே பயன்படுத்திப்போம். இது வரைக்கும் என்னுடைய மீட்டிங்க எல்லாரும் உட்காந்து கேட்டீங்க, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எல்லா லீடர்ஸ்க்குமே என்னுடைய நன்றிகள். நன்றி எமரால் சார், நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். மிக சிறப்பு, அற்புதம். அடாடா, எதை சொல்லுவது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் பேசிட்டீங்க, சிறப்பு. நண்பர்களே, நல்ல ஒரு கிளாப்ஸ் கொடுங்க நம்ம கவிதா ராம்குமாருக்கு. கவிதா ராம்குமாரை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன்ல ஒரு லேடி வேடராஜனா வந்து உருவெடுத்துட்டாங்க. ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாமே வந்து பயனுள்ள இன்ஃபர்மேஷன். எதை விடுறது எதை கேட்கறதுக்குன்னே இல்லாம அருமையா எதுலையுமே வந்து ஒரே ஒரு நிமிஷமோ ஒரு வார்த்தையோ சேதாரம் எல்லாம் பேசியிருக்கிறாங்க. ஆதாரத்தோட சேதாரம் எல்லாம் பேசுறதுல நம்ம கவிதா ராம்குமார் மேடம் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள் மேடம், ஆல் தி பெஸ்ட். எல்லாருமே வந்து வாங்க. அண்ணன் ஆவடி மேய்சி சுகுமார் அவர்களே, வாழ்த்துவதிலும் கனம் பண்ணுவதிலும் முந்திக் கொள்ளக்கூடிய ஒரு லீடர் நம்ம ஆவடி மீசை. வாங்கண்ணா. ஐயா, மகிழ்ச்சியான இரவு வணக்கம். நேற்றெல்லாம் வந்து காதலர் தினத்தை பத்தி அன்பாக பேசிட்டு இருந்தோம். எல்லாருமே லவ் பண்ணணும், ஹஸ்பண்டை லவ் பண்ணணும், ஒய்ஃப் வீட்டுக்கார பண்ணணும், வீட்டுக்கார ஒய்ஃப் லவ் பண்ணணும், அம்மா வந்து சன்ல எல்லாமே அன்பா பாசமா இருக்கணும்னு சொன்னோம். இன்னில இருந்து நான் இந்த சீரத்தை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓ, உண்மையிலே வந்து இன்னைக்கு கவிதை கதாநாயகி, ஒரு ஆசிரியை, தமிழ் லிட்டரேச்சர்ல புலமை வாய்ந்தவர். தமிழ்ல பேசுறாங்க பாருங்க, எவ்வளவு பொறுமையா அடக்கமா அழகா பேசுறாங்க. நான் பட்ட பெயர் வைக்கிறேன் சார். யாரு வைக்கிறேன்னா நான் இப்ப தமிழ்ல பேசுறாங்க இல்லைங்களா? தமிழ் லிட்டரேச்சர் இருக்கீங்களா? அது கேட்டேன். எம்காம் சார், எம்காம் சார். நான் இப்ப அவங்களுக்கு வந்து தமிழ் லிட்டரேச்சர் பேர் வச்சிருக்கேன்.
சரி சரி எதுக்குன்னா சரி சரி, நீங்க வச்சுட்டீங்க பேரு. நான் பேர் வைக்கணும். தமிழ் லிட்டரேச்சர் கவிதா மேடம் தான் இனிமேல், இன்னில இருந்து ஆரம்பம், வேற ஒண்ணும் இல்ல. ரைட். என்னன்னா அந்த அந்த சப்ஜெக்ட் பாருங்க எவ்வளவு அழகா பொறுமையா. நான் ரொம்ப நாளா இது வந்து சீரன்றாங்களா, இது என்னன்னு நான் ஆக்சுவலா வந்து சீரம் உனக்கு புரியாம உட்காந்துட்டு இருந்தேன். இது எப்படி சேல்ஸ் பண்ணுன்னு தெரியாம உட்காந்துட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து மேடம் சொல்ல பார்த்த அழகா சொல்லி, அது ஒரு சொட்டு மருந்து மாதிரியா இருக்குன்னு நினைக்கிறேன். கையில சொட்டு மருந்து ஊத்துறமா இல்ல வேற மாதிரி இருக்கான்னு தெரியல. அது ஜாலியா நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. இதுல வந்து 21 இது டேல வந்து 21 பொருள் எழுத நோட் பண்ணி வச்சிருக்கேன். அது என்னவோ எனக்கு ஒரு ஆசை வந்து இப்ப இன்னில இருந்து இந்த சீரத்தை ஸ்டேட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து நம்ம கவிதா மேடம் சொல்லியிருக்காங்க. உண்மையிலே பாருங்க அந்த சொல்ற விதம், அந்த அணுகுமுறை அதுக்கு பாருங்க, நான் ஜெயிக்கலைன்னா கூட என் டீம் ஜெயிக்க வைக்கிறேன்னாங்க பாத்தீங்களா. உண்மையிலே அந்த எண்ணம் வந்து அவங்களுக்கு எப்பவுமே இருக்கு. ஆனா நாங்க விட மாட்டோம். சார் எங்க கவிதா அவங்களும் மேடத்தை ஸ்டார் ஆக்குறது, கோல்டு ஆக்குறது, ஸ்டார் கோல்டு ஸ்டார் ஆக்குறது எங்களுடைய கடமை இருக்கு. அதனால அது செய்வோம். உண்மையிலே ரொம்ப இன்னைக்கு சிறப்பா இருந்தது மேடம். உண்மையிலே எப்படி வாழ்த்துறது தெரியல. ரொம்ப நன்றி சார். கேட்கறதுக்கு இன்னைக்கு நைட்டே போய் எங்கன்னா போய் யாராவது 2 பேர் தூங்கி இருந்தா கூட எழுப்பி வித்துட்டு வந்துடலாமான்னு தோணுது. ஆனா பொருள் தான் என் கையில எல்லாம் வாங்கினா அதை கண்டிப்பா உங்ககிட்ட வந்து நான் வாங்கிக்கிறேன். நானு அந்த மாடலை பார்த்தா அவ்வளவு அழகா இருக்கு. சூப்பர். உண்மையிலே கவிதா மேடம், உங்க சொல்லக்கூடாது, இன்னைக்கு ஆர்சிஎம்ல இருக்கிற லீடர்ஸ் என்ன அப்ளைன்னு சரி ஏபி அந்த தங்கமா வைரமா இருக்கிறாங்க. உண்மையிலேயே கடவுள் கொடுத்த வரம் தான். அதனால வந்து இன்னும் நீங்க சிறப்போட மார்ச் மாசம் வந்து கண்டிப்பா ஏப்ரல் மாசம் மேடை ஏறும்போது நீங்க மேக்சிமம் ஸ்டார் ஆர் கோல்டு 100% ஆயிடுவீங்கன்னு எனக்கு 100% நம்பிக்கை, 200% நம்பிக்கை இருக்கு. நான் சபையின் மூலமாக உங்களை வாழ்த்துறேன். நான் கண்டிப்பா நீங்க ஸ்டார் ஆர் கோல்டு ஆயிருங்க. வாழ்த்துக்கள். வாழ்க நன்றி சார். வளமுடன், வாழ்க பல்லாண்டு காலம். நன்றி. சிங்கப்பெண் ரொம்ப துடிக்கிறாங்க போல பேட்டி கொடுக்கறதுக்காக. எங்களோட தங்க தாரகை ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் வெண்மதி மேடம் அவர்களே நிச்சயமா தான் சார், மிக்க எனக்கு நன்றி. வந்து அப்படியே துடிக்குது. உண்மையிலே ரொம்ப நன்றி சுகுமார் சார். நன்றி நன்றி சார். எம்ரான் சார், நானும் வாழ்த்திடுறேன் கவிதாவை. உண்மையிலேயே வந்து இந்த சிரம் தயவு செய்து பத்தி வாழ்த்துங்க மேடம். 14 days சிரம் அப்படின்னு சொல்லிட்டு 14 days சிரம்னு 1999 2000 நினைக்கிறேன், ஒரு பெரிய இன்டர்நேஷனல் கம்பெனி வந்து கொண்டு வந்தாங்க 14 days சிரம்னு சொல்லிட்டு. அப்படின்னு கேட்டீங்கன்னா 10,000 ரூபாய் அப்பவே அதோடைய விலை. எப்போ 2000ல 23 வருடங்களுக்கு முன்பாக. அப்ப பாத்தீங்கன்னா நிறைய பிலிம் ஆக்டர்ஸ் எல்லாம் அதை வாங்கி அதை பயன்படுத்தினாங்க. ஸ்கின்னையே மாத்தோம் அப்படிலாம் அவங்க சொன்னாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கம்பெனி எவ்வளவு 23 வருடங்கள் கழிச்சு இந்த மாதிரி டே அண்ட் நைட் சிரம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. உண்மையிலேயே அது உள்ள இருக்கிற ப்ராடக்ட பத்தி அவ்வளவு அற்புதமான விளக்கங்கள், அவ்வளவு அருமையான. ஒரு உண்மையிலேயே சொல்றேன், நம்ம ஆர்சிஎம்க்கு வந்து எவ்வளவு சல்யூட் பண்ணாலும் வந்து அது வந்து மிகையே ஆகாது. அவ்வளவு அழகா நிறைய பேர் இதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ப்ராடக்ட் வரணும்ட்டு. இன்னும் அடுத்தடுத்து நிறைய ப்ராடக்ட் ஹேர் கேர் எல்லாம் வருது. ஹேர் கேர் சிரமெல்லாம் நமக்கு நிறைய கொண்டு வந்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இப்பவே நல்லா தெரியுது. கவிதாவுடைய முகத்துல வந்து நல்ல ஒரு க்ளோ வந்து தெரிஞ்சிட்டு இருக்கு. முழுமையா பயன்படுத்தினாலே மீச சுகுமார் சார்லாம் வந்து ஒரு 20 வயசு குறைஞ்சிருவாருன்னு நினைக்கிறேன். நம்ம எமரால்டு சாரு மீச சுகுமார் சார்லாம் 20 வயசு குறைஞ்சிருவாங்க. அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு. உண்மையிலேயே நான் இன்னைக்கு போட்ட குரூப்ல ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கக்கூடியதா இருக்கும் இந்த மீட்டிங்னு. நிச்சயமா அற்புதமான விளக்கங்கள், அருமையான எக்ஸலண்ட் பெருமையா இருக்கு கவிதா. உண்மையிலே பெருமையா இருக்கும். அது மட்டும் இல்ல, நீங்க வந்து என் கூட இன்னைக்கு பேசும்போது சொன்னீங்க மதியானம் நிறைய லீடர்ஸ்க்கு கொண்டு போகணும், இதை பயன்படுத்தணும், அது மூலமா அவங்க வளரணும் அப்படின்ற உங்களோட புனிதமான தூய்மையான எண்ணம் மக்களுக்கு போய் கொண்டு பேசுறேன். நான் பிரியங்கா மேடம் கிட்ட டைரக்டா இருக்கிறேன், நேகா மேம் மூலமா பிரியங்கா மேடம், அதை நான் மக்களுக்கு நிறைய பேர் கொண்டு போகணும் அப்படின்ட்டு எவ்வளவு ஒரு அருமையா மதியானம் பேசுனீங்க. அது உண்மையிலே எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. சுகுமார் சார் சொல்ற மாதிரி அவர் வந்து புண்ணியம் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நல்ல நல்ல லீடர்ஸ்ங்க வந்து நாங்க எல்லாருமே, அவருக்கு அப்புறம் நாங்க எல்லாருமே we are gifted people. நல்ல லீடர்ஸ் வந்து எங்களுக்கு இங்க கிடைச்சிருக்கீங்க. மிக பெருமையா இருக்கு. வாழ்க வளமுடன். அதுதான் நான் வந்து கடவுள் வந்து எல்லா ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு கொடுக்கணும். உங்க மூலமா எல்லாருமே நல்லா இருக்கணும். ரொம்ப பெருமையா இருக்கு. நல்ல அருமையான விளக்கங்கள். சிறப்பு. தேங்க்யூ. எமரால்ட் சார் அவர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு மீட்டிங்ல வந்து அத்தனை லீடர்களுக்குமே இது வந்து 27 பேர்கிட்ட இருந்தாங்க. அவ்வளவு பேருக்கும் வெரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ். நான் கடகடன்னு எழுதுனேன். ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு சாரு. இருந்தாலும் நான் கடகடன்னு இல்லை, ஏன்னா உடனே டீம் கொடுக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் வந்து வந்துச்சு. ரொம்ப நன்றிமா. தேங்க்யூ எமரால்ட் சார். வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
நம்ம எண்ணங்கள் போல் நம்ம வாழ்க்கை உயரும். நான் எண்ணங்கள் நிறைய இருக்கிறனால தான் டீமுடைய அப்ளைனும் லீடர்ஸ் அருமையா அமைஞ்சிருக்காங்க. முக்கியமா எனக்கு அமைஞ்சது வெண்மதி மேடம் தான். ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் இருக்க வெண்மதி மேடம் தான். 25,000 பேருக்கு சொந்தக்காரமா அந்த மாதிரி இல்ல. ஆமா, அந்த மாதிரிதான் பாருங்க. ரொம்ப அருமை மேடம். சசிகலா மேடம் கை தூக்கிருக்க. சசிகலா லைனா வர்றாங்க. வாங்க சசி மேடம். கேக்குதுங்களா சார்? ஜெகதீஷ் சார் வாங்க சார். கேக்குது சார்? கேக்குதுங்க சார். அருமை மேடம், ரொம்ப அருமையா கொடுத்துட்டீங்க. ஒரு புது ப்ராடக்ட் உங்கள்கிட்ட வந்து விளக்கம் கேட்கணும். ஒரு லைஃப் லாங் லேர்னர், அதனால நீங்க ஒரு லைஃப் லாங் டீச்சராகவும் அல்லது ட்ரெயினராகவும் இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள் மேடம். ரொம்ப பேச முடியல, கண்டிப்பா வந்து வாழ்த்துற முடிவு வந்து வாழ்த்துறேங்க. தேங்க்யூ மேடம். தேங்க்ஸ். வேற யாரு? வாழ்த்துறை வணக்கம் வணக்கம் பேசுங்க. கவிதா மேடம் வணக்கம் மேடம். எக்ஸலன்ட் எக்ஸலன்ட். நான் அந்த சீரம் வந்து நான் அன்னைக்கு ஒண்டர்வேல்டுல போயிருந்த போது பார்த்தேன். பார்த்தா இது எப்படி யூஸ் பண்றது ஃபேஷியல் கிட் வாங்கிட்டு வந்தேன். ஆனா எனக்கு சீரம் பத்தி நமக்கு தெரியாதனால நான் அதை இது பண்ணவே இல்லை. ஆனா இன்னைக்கு அவ்வளவு அருமையா வந்து அதுல இருக்கிற இன்கிரீடியன்ஸ் முதற்கொண்டு அத்தனையும் பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா சொன்னீங்க. உங்க முகம் இன்னைக்கு நானே பார்த்தேன், என்ன இவ்வளவு பளிச்சுன்னு ஆயிட்டாங்க மேடம் அப்படின்னு. இன்னும் ஒரு வாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே சினிமா ஸ்டார் ரேஞ்சுக்கு வந்துடுறீங்க. இப்பயே அப்படிதான் இருக்கீங்க. உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு அந்த ஆசை வருது. நிச்சயமா நாங்களும் அதெல்லாம் பயன்படுத்துறோம் மேடம். ஒரே ஒரு பிபி கிரீம் அதெல்லாம் நம்ம போடுறோம்னா அதையும் யூஸ் பண்ணிட்டு இதையும் யூஸ் பண்ணலாமா மேடம்? ஆமா மேம். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம க்ளோ அப் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறமா சீரம். இப்ப டே கேருக்கு சொல்றேன் நானு, டெய்லி யூஸ் பண்றதுக்கு மார்னிங். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது வந்து டெய்லி வந்து நம்ம குளிச்சிட்டதுக்கு அப்புறமா நம்ம க்ளோ அப் ஸ்ப்ரே பண்ணிட்டு 1 நிமிஷம் விட்டுட்டு நம்மளுடைய சீரம் எடுத்து ஒரு 2 டிராப் நம்மளுடைய கையில போட்டுட்டு நம்ம ஃபேஸ்ல ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு அதையும் 1 நிமிஷம் கொஞ்சம் நம்ம விட்டாதான் வந்து கொஞ்சம் அதோடைய அப்சர்வ் ஆகும். அதாவது சருமத்துல அது கொஞ்சம் போகும். அதுக்கு அப்புறமா நம்மளுடைய முருங்கா கிரீம் கொஞ்சமா எடுத்து அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய சன்ஸ்கிரீன் போட்டுட்டு தான் நம்ம பிபி கிரீம் போடணும். சன்ஸ்கிரீன் கண்டிப்பா தேவை. சோ இது வந்து ஒரு பேசிக், எப்படி நம்ம க்ளோ அப் எப்படி பேசிக் ப்ராடக்டா சொல்றோமோ அதே மாதிரி இது ஒரு பேசிக் ப்ராடக்ட். சோ டெய்லி மார்னிங்கும் மார்னிங் சீரம் மார்னிங்கும் நைட்டு சீரம் நைட்டும் யூஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பரா ரிசல்ட். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் வந்து ஒரு 2 டேஸ்லயே எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. சோ இதை தினமும் யூஸ் பண்ணி கண்டிப்பா வந்து நான் அந்த ரிசல்ட் வந்து நான் காமிக்கணும்ன்றதுக்காக போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். கண்டிப்பா காமிக்கும். ஓகே, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். லிக்விடா இருக்கா மேடம் அது? ஆமாங்க மேம். ஓகே, சரி சரி சரி. இதோ இப்படி இருக்கு. ஓ சரி சரி சரி. 2 டிராப் இப்படி 2 டிராப் இப்படி. ஓகே ஓகே. இங்க் ஃபில்லர் மாதிரி இருக்கு. நம்மளோட இது இந்த மாதிரி. ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே மேடம், தேங்க்யூ. சிங்கப்பெண் வெண்மதி மேடம், தேங்க்யூ மேடம். உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்க அடுத்த இதுக்கு டெக்னிக்கல் ஆகணும் மேடம். கவிதா மேடம், நிச்சயமா என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நீங்க எல்லாம் வரணும். ஆமா, தேங்க்யூ மேம். ஜெயார்சியம் குடார்சியம் சேர்ந்து செய்வோம், சேர்ந்து வெல்வோம். தேங்க்யூ. சார் வணக்கம். வணக்கம். ஜெயார்சியம் குடார்சியம். ஸோ வாழ்த்துக்கள் கவிதா மேடம். இன்னைக்கு ஒரு புது ப்ராடக்டை பற்றி ரொம்ப தெளிவாக நம்மளுக்கு தகவல் கொடுத்தீங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்று நாங்கள் அந்த ப்ராடக்ட் பற்றி தான் எங்கள் மீட்டிங் நாங்கள் ஒண்டர்வேல்டில் பேசினோம். நம்ம அந்த ப்ராடக்டோடைய ஆக்சுவலாக வந்து நாங்கள் கம்பெனியோடைய வெப்சைட்டில் போனால் அந்த பிடிஎஃபே இருக்குது. அங்கே மேலே கம்பெனியோடைய பிடிஎஃப் இருக்குது. அந்த பிடிஎஃப் தற்செயலாக பார்த்தோம் நேற்று. பார்த்துட்டு அப்புறம் டவுன்லோட் பண்ணி பேசணும். இப்போ நீங்கள் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே அப்படியே கம்பெனி அப்படியே கொடுத்துருக்காங்க. அதில் அந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு கூட அனுப்பியிருக்கேன். இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் நான். ஸோ அது வந்து எல்லாருமே எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ மேடம் சொன்ன இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு இப்போ வீடியோவாக இருக்குது, ரெக்கார்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் திரும்ப ஒரு தடவை போட்டு கேட்கும் போது தான் நம்மளுக்கு வந்து அதனுடைய, ஏன்னா இப்போ ஒரு தடவை கேட்கும்போது பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். 2வது தடவை கேட்கும்போது பார்த்தீங்கன்னா திரும்ப அடுத்த சில விஷயங்கள் புரியாது. அதுதான் ரிப்பீட்டடாக நம்ம பார்க்கும்போது தான் என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் பற்றிய முழு நாலேஜ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால
இப்போ மேடம் கொடுத்த நாலேஜே ஓரளவுக்கு எல்லாருக்கும் அதில் ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை வந்திருக்கு அந்த ப்ராடக்ட்ல. பட் திரும்ப திரும்ப அந்த எப்படியோ நம்ம ஜெகதீசன் சார் வந்து வீடியோவா யூடியூப்ல போடுவார் அது. ஸோ திரும்ப திரும்ப இதை கேட்டு நம்ம டீமுக்கு இதை ப்ரொமோட் பண்ணணும். இந்த வீடியோவை பண்ணும்போது தான் என்ன ஆகும்னா அந்த ப்ராடக்டோடைய நாலேஜ் ரீச் ஆகணும். ஏன்னா நிறைய பேருக்கு சீரம்னாலே என்னன்னு தெரியல. அந்த சீரம்ன்ற வேர்டு வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியல. அதை இன்னைக்கு மேடம் வந்து ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. சீரமுக்கும் மாய்ஸ்சரைசருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத வந்து ரொம்ப அருமையாக சொன்னாங்க அது. ஸோ ஏன்னா சீரம்ன்றது நம்ம நிறைய பேருக்கு ஒரு புது வேர்டாக இருக்கும். நம்ம மாய்ஸ்சரைசர் கேள்விப்பட்டிருக்கோம், லோஷன் கேள்விப்பட்டிருக்கோம், இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். பட் இந்த சீரம்ன்றது வந்து ஒரு இது. பட் உண்மையிலேயே அந்த சீரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து மிக பொலிவா, அதாவது நீங்கள் எதிர்பார்க்காத ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த சீரம்ல நம்மளுக்கு கிடைக்கும். அதில் தான் அதை தான் மேடம் இன்னைக்கு பேசும்போது பார்த்தீங்கன்னா அதில் இருக்க இன்கிரீடியன்ஸ் அத்தனையும் வந்து 100% நேச்சுரல், நம்மளுடைய தாவரங்கள்லேருந்து எடுக்கப்பட்ட நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்மளுக்கு சொன்னாங்க. ஸோ நிச்சயமா ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு நிகழ்ச்சி இன்னைக்கு. அது மட்டும் இல்லை, பயனுள்ள ஒரு ப்ராடக்ட் அது ப்ரொமோட் பண்ணுறது ரொம்ப நம்மளுக்கு வந்து ஒரு இருக்கிற கீசோல்ல இது ஒரு என்ன சொல்றது அடிஷ்னல் ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இதில் மற்ற ப்ராடக்ட்டுக்கு இது ஒரு சப்போர்ட்டிங் பேஸாக இருக்கும் அது. ஸோ நிச்சயமாக இந்த ப்ரோக்ராம் வந்து நாங்கள்லாம் ரொம்ப ஃபுல்லாக எல்லாம் நோட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு வந்தாங்க. ஸோ இன்னொன்று ரெக்கார்டிங் இருக்கிறதுனால ரொம்ப சௌரியம், எப்போ வேணாலும் கேட்டுக்கலாம் அதை. நன்றி. ஸோ இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண காமராஜ் சாருக்கு நன்றி. அதை ரொம்ப விளக்கமாக சொன்ன கவிதா மேடம்க்கு நன்றி. வாழ்த்துக்கள். JRCM குடாஸ். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். சிறப்பான ஒரே நிமிஷம் சார். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வைப் வச்சு பண்றேன். ஃபேஸ் வாஷ் பண்ணி இப்ப இந்த சைடு பாத்தீங்கன்னாலும் சரி, இந்த சைடு பார்த்தாலும் சரி, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டிராப் நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து இப்படி ஒரு ஜஸ்ட் ஒரு டிராப். இப்ப ஏன்னா ஒரு சைடு தான் நான் போட போறேன், அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராப் தான் எடுத்திருக்கேன். சோ இப்படி போட்டுட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுலயே தெரியும், வீடியோலயே தெரியும் உங்களுக்கு வந்து எண்ணெய் பிசுக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்ல. சோ நல்ல ஒரு சர்க்குலர் மோஷன்ல நம்ம வந்து அழகா பண்ணும்போது இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர்பா, அது உடனேவே இன்ஸ்டன்டாவே வந்து அந்த ரிசல்ட் வந்து அந்த அளவுக்கு தெரியுது. சோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்தா ஒரு இது பண்ணோடனே போதும், கொஞ்ச நேரம் பண்ணாலே போதும், நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கு. சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து நான் பிபி கிரீம் எல்லாம் போட்டிருக்க ஸ்கின்னா இருந்தாலும் சரி, இந்த சைடுல பாத்தீங்கன்னாலும் சரி, நல்ல ஒரு டிஃபரன்ஸ் வந்து தெரியுது. கண்டிப்பா வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணி பார்க்க வேண்டிய இது ஒரு ப்ராடக்ட் வந்து இந்த 2 சீரமுமே. கண்டிப்பா எல்லாரும் வாங்குங்க, கண்டிப்பா அதை வந்து யூஸ் பண்ணுங்க, மத்தவங்களுக்கும் வந்து சொல்லுங்க. நன்றி. காமராஜ் சார். இருக்கிற வேற யாரும் வாழ்த்துறை வழங்க இருக்கீங்களா? எனிபடி எல்ஸ்? நோபடி. வாழ்த்துக்கள் சார், சிறப்பமா. நான் மீண்டும் ஒருவர் உங்களை மனப்பூர்வமாய் வாழ்த்திடுறேன். அற்புதமான தகவல்களை நீ கொடுத்தீங்க. இன்றைய கூட்டம் வந்து உள்ளபடியே மிக சிறப்பு. எல்லாருமே வந்து ஒரு நல்ல மீண்டும் ஒரு முறை ஒரு கைதட்டி பாராட்டிருங்க. சார் ஜெகதீஷ் சார், சார் would you please? ஜெகதீஷ் சார், சார் வந்து வாழ்த்து வந்தாரு, பாதியில கட் ஆயிட்டாரு. அவரால் முடியாம இருக்காரு, உடம்பு முடியாம இருக்காரு. சார் சொல்லுங்க சார். சார் நீங்க பாதியில விட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சார், நான் சொல்லிட்டு கட் பண்ணேன். வாழ்த்திட்டீங்களோ? ஆமா சார். ஓகே, நம்ம எல்லாரையும் வந்து நான் அட்மிட் பண்ணிடுறேன். நாளைக்கு வந்து 2 to 4 வந்து என்னன்னு கேட்டா, நம்முடைய பிரீத்தி பூர்ணிமா மேடம் நியூட்ரிஷன் நாளைக்கு 6 o'clock என்னுடைய மீட்டிங் இருக்கு. தினமும் 1 மணி நேரம் உங்களுடன். அதுக்கடுத்து வந்து நாளைக்கு 8 மணி கூட்டம் இருக்குது. ஒவ்வொரு கூட்டத்திலையும் தொடர்ந்து நீங்க பங்கெடுங்க. இது இல்லாம நாளைக்கு மதுரை மீட்டிங் இருக்கு, நம்முடைய பிசிக்கல் மீட்டிங், நம்ம மூர்த்தி சார் மீட்டிங்கு. நாளை மறுநாள் வந்து சென்னை, 18 ஈரோடு. எல்லா கூட்டங்களையும் நம்ம டீம் ஜாஸ்தியா உட்காந்தா நமக்கு பெரிய ரிசல்ட் வரும். ஆரம்ப காலத்துல இருந்து ஈரோட்டுல கூட்டம்னு சொன்னா, திருச்செங்கோட்டுல கூட்டம்னு சொன்னா, என் சேலத்துல கூட்டம்னு சொன்னா, எல்லா கூட்டத்திலும் நான் அதிக நபர்களை கூட்டி உட்கார வைப்பேன். அதை நான் ஒரு டியூட்டியா பண்ணுவேன். ஆட்களை திரட்டுறது ஒரு டியூட்டியா பண்ணுவேன். டீம் வந்த பிற்பாடு நான் அந்த வேலையை செய்யறதில்ல, டீமே செஞ்சுக்குவாங்க. அதை நான் டீமுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புற விஷயம் என்னன்னு கேட்டா, நீங்க உங்க ஆட்களை, ஒருவேளை பழைய ஆளுக்கு வரல, டோன்ட் வரி, புதுசா 2 பேர்த்தையாவது கொண்டு வாங்க. மூர்த்தி சார் வந்து அவருக்கு என்ன பேருன்னு கேட்டா மேஜிக் மேன், மந்திரவாதின்னு பேர். அவர் எப்படி எல்லாம் பிசினஸ்ல வந்து மந்திரம் போட்ட மாதிரி மேல வருவாரு.
அந்த அளவுக்கு ஒரு அற்புதமா விஷயங்களை சொல்லி கொடுக்குறாரு. ஆகையினால மூர்த்தி சாருடைய கூட்டம் உள்ளபடியே ஒரு பெரிய இதா இருக்கும். மாசம் 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு லீடர் யாருன்னு கேட்டா நம்ம கை காட்டக்கூடிய ஒரு ஆள் அவர் தான் நிற்கும். அது மற்றவங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். ஆகையினால தயவு செய்து நீங்க என்ன செய்யுங்க, நீ அங்க வேலை பாருமா, நான் இங்க பேசிட்டு இருக்கிறேன், ஆனா நீ ஏமா அனுபவம் சரி உடம்பு. அதனால வாழ்த்துக்களோட இந்த கூட்டத்தை நிறைவு செய்யறோம். உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன், என்னை எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறதுனால நான் அன்மியூட் பண்ணிடுறேன். ஜெயாசின்னு சொல்லி வெளியே போயிடலாம். வாழ்த்துக்கள். வாழ்த்துவதற்கு மனம் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். சேர்ந்து செய்வோம், சேர்ந்து வெல்வோம். ஆசை மீசை மேல ஆசை.